நான் தான் உங்கள் ஆதி. நம்ம பல காலமாக ஒரு பேட்மேனை பார்த்து பார்த்து பழகிருப்போம். பட் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரூட்டல் வெர்ஷன் ஆஃப் பேட்மேனை நம்ம இப்போ தான் பார்க்குறோம். அப்சல்யூட் பேட்மேனோட ஒரு டார்க் அண்ட் ஆல்டர்டு வெர்ஷன் தான் இந்த அப்சல்யூட் பேட்மேன். டார்க் சைடால் கிரியேட் பண்ணப்பட்ட யூனிவர்ஸில் வாழ்ற பேட்மேனோட கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ 1 ஆரம்பிக்கலாமா? ஏதோ ஒரு இடத்துல ஒரு போர்டில் நிறைய ஒவ்வொரு வவ்வாலோட படம் இருந்துகிட்ருக்கு. அதில் வவ்வாலுங்கெல்லாம் கிரேசியானது அப்படின்னு போட்டிருக்கு. நான் தான் வவ்வால் அப்படின்னு சொல்லி அந்த பிக்சர்லேயுமே அந்த வவ்வால் பேசுகிற மாதிரி எழுதியிருக்காங்க. அண்ட் அதை ஒரு சின்ன பையன் பார்த்துட்ருக்கான். சைட்லேருந்து யாரோ அவனை திடீர்னு கூப்பிட்றாங்க. ப்ரூஸ், நமக்கு வவ்வாலுங்களை பார்க்க இப்போ நேரம் இல்லை, இன்னும் நிறையவே நேரம் இருக்குது, வா போகலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் நிறைய குரூப் ஆஃப் பசங்களை கூட்டிகிட்டு ஒரு பக்கம் போகிறாரு. இதுதான் அப்சல்யூட் பேட்மேனோட த ஜூ பார்ட் 1. கட் பண்ணி இப்போ காத்தம் சிட்டியை காட்டுறாங்க. யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தெருக்களுக்கு நடுவில் வேகமாக பைக் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் பேசுகிறது தான், ஹலோ காத்தம், எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இப்போ நீ எப்படி இருக்க? நான் அது இல்லாதப்ப நீ ரொம்பவே மாறிட்ட போல. நீ ரொம்ப அழகாக இருந்த, ஒளிமயமாக இருந்த, ஆனால் இப்போ உனக்கு என்ன அப்படின்னு அவர் நினச்சிட்டு போயிட்டே இருக்கும்போது சைடில் ஏதோ ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நியூஸில் பார்ட்டி அனிமல்ஸ்னு ஒரு கேங் 2 போலீஸ் ஆஃபீஸரோட சேர்த்து 9 பேரை ரொம்ப கொடூரமாக கொண்டிருக்காங்க அப்படின்னு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் அகைன் பைக்கில் போகிறவரை காட்டுறாங்க. இங்கே ஏதோ ஒன்று மாறி இருக்குது. இதோட 3 முறை நான் இந்த ஊரை சுற்றி வந்துட்டேன், ஆனால் என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. உன் இதயம் எங்கே இருக்குது காத்தம்? இந்த நகரத்தோட மையப்பகுதியில் தானே அந்த இதயம் இருக்கும், துடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ அது காணோம், யாரோ அதை எடுத்துட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா என்னால் இப்போ உன்னை அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ நீ ரொம்பவே புதுசாக இருக்கு காத்தம். இப்போ உன்னை எனக்கு பிடிக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இட்ஸ் ஓகே. அதே மாதிரி உனக்குமே என்ன பிடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என் பேர் தான் ஆல்ஃப்ரட் பெனிவொர்த். அண்ட் இங்கே நான் சில மோசமான காரியங்களை பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அண்ட் அவரோட பைக்குக்கு ஒரு லாக்கை போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங்குள்ளே போகிறார். அண்ட் அங்கே அவரோட ஒரு ஃப்ரெண்ட் அமீர்ன்ற ஒருத்தர்கிட்ட ஒரு டீ பேக்கை வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பில்டிங்குள்ளே போகிறாரு. அபீர் காபூல்லேருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டான். அண்ட் பல தடவை இந்த அப்பார்ட்மெண்ட்டை எனக்கு அவன் கொடுத்துட்ருக்கான். அவன் குழந்தைங்களுக்கு எப்படி கிரிக்கெட் விளையாடுறதுன்னு கூட நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் நான் என்ன பண்ணேன்னு தெரிஞ்சா அவன் என்னை இன்வைட் பண்ணுவானா அப்படின்றது சந்தேகம் தான். இந்த காத்தமில் அவன் டீசெண்டாக ஒரு டீ ஷாப் நடத்திக்கிட்டு இருக்கான். அதனால தான் நான் என் விஷயங்களை இங்கே எதையுமே வச்சுக்கிறது கிடையாது. அண்ட் இப்போ அவர் அப்பார்ட்மெண்ட்குள்ளே போய் அவரோட கண்ணை ஸ்கேன் பண்ணி ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. ரூம் முழுக்க ஏகப்பட்ட கன்ஸ், ஒரு சிஸ்டம், பெட்டுன்னு அவருக்கேற்ற மாதிரி அந்த ரூம் பக்காவாக இருக்குது. அங்கே அந்த கன்னை எடுத்து வச்சுட்டு அவர் டீ போட்டு குடிச்சிட்ருக்காரு. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாரு. அதில் அவரும் அவரோட பொண்ணும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவர் யாருக்கோ ஃபோன் பண்ணுறாரு. யாரான்னு பார்த்தா அவரோட பொண்ணு ஜூலியாவுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஜூலியா லைனில் வரல, அதனால் அது வாய்ஸ் மெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நான் தான் ஜூலியா, ஒரு மெசேஜ் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்ல, ஹே ஜூலியா, எனக்கு தெரியும் ரொம்ப நாள் ஆச்சு, நான் இப்போ காத்தமில் தான் இருக்கேன், அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறேன். நீ இன்னும் இங்கே தான் இருக்கியான்னு தெரில, ஆனால் நீ இங்கே தான் இருந்தேன்னா உன்னை ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்குது, நான் தான் உன் அப்பா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாரு. இப்போ நம்ம ஆல்ஃப்ரெட் பக்கத்தில் இருக்கிற அவரோட சிஸ்டமில் சைனிங் பண்ணுறாரு. பெனிவொர்த் சைனிங் இன், கனெக்ஷன் செக்யூர். அப்போ சிஸ்டம்லேருந்து யாரோ ஒருத்தர் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ஃப்ரெட், என்ன டீ நல்லா இருக்கா? அருமையாக இருக்குது, என்ன அசைன்மெண்ட் அப்படின்னு ஆல்ஃப்ரெட் கேட்க, கடந்த 3 மாதமாக பார்ட்டி அனிமல்ஸ்னு சொல்ல போகிற ஒரு கேங் காத்தமே பார்த்தீங்கன்னா கதிகலங்க வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. காத்தமோட மர்டர் ரேட்டை அவனுங்க 700% அதிகப்படுத்திட்டானுங்க. நேற்று ஒரு டே கேரையே எரிச்சிருக்கானுங்க. உள்ள 32 பேர் எரிஞ்சு சாகும்போது இவனுங்க வெளியே நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படின்னு அவர் சொல்ல, நான் டார்கெட்டை படித்தேன், ஆனால் ஏன் நீங்கள் என்ன சிங்கப்பூர்லேருந்து இங்கே கூட்டு வந்துட்டீங்க? நான் டார்கெட்டை கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ இங்கே தேவைப்படுற ஆல்ஃப்ரெட், உன்னோட வேலை இப்போ இங்கே தேவைப்படுது, உன்னோட அசைன்மெண்ட் இதுதான், நீ இப்போ சர்வேலன்ஸ் மட்டும் தான் பண்ணணும், என்ன நடந்தாலும் சரி டோ நாட் என்கேஜ். அண்ட் டவுனில் இன்னொரு பிளேயருமே இருக்கான், அவனோட சின்ன சின்ன கிளிம்சஸ் தான் கிடச்சிது, ஒரு ஆளாக அவன் வழியில் குறுக்க வந்தானா நீ அவனை தாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ அவனை தாக்கலாம் அப்படின்னு சொல்லி உன்னோட பைக்குக்கு நான் கோஆர்டினேட்ஸ்லாம் அனுப்பியிருக்கேன், சீக்கிரமே நான் டார்கெட்டு கிட்ட போயிரு, சைனிங் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சைன் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ ஆல்ஃப்ரெட், என்னடா பெருசு ஆர்டர்ஸை கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, நீ வெறும் வேலைக்காரன், அவனுங்க சொல்கிறானுங்க நீ செய்கிற, சைகன், கார் டவுன் இல்லைனா காத்தம் அப்படின்னு சொல்லி ஆல்ஃப்ரெட் வெளியே வந்து பார்க்க, வெளியே போட்டு வச்சுருந்தா அவரோட பைக்கையே காணோம். சே, நான் இந்த டவுனை வெறுக்கிறேன்டா. அண்ட் இப்போ கிராக்ஸ் ஜிம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜிம்மை காட்டுறாங்க. உள்ளுக்குள்ளே எவனோ ஒருத்தன் பஞ்சிங் பேக்கை பஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி ராத்திரி இது உன்னோட சிட்டி, நீ பயப்படக்கூடாது, பலவீனமாக இருக்கக்கூடாது, இன்றைக்கி ராத்திரி அப்படின்னு அவன் சொல்லி பஞ்ச் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடி யாரோ ஒருத்தர் வந்து, இது என்னோட டர்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. யாரான்னு பார்த்தா, ஓ ப்ரூஸ் நீயா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் பண்ணிட்டு இருந்தான் சொல்கிறான். எஸ், இதுதான் நம்ம ப்ரூஸ் வேன். ஏய் சாரிப்பா, நான் இப்போ தான் வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி நைட்டு எனக்கு டேட் இருக்குப்பா, வெளியே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது தெரியல உனக்கு அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத, காதல் காத்துலேயும் இருக்குது, இப்போ நகரு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் வேன் இப்போ அந்த பஞ்சிங் பேக்கை போட்டு பயங்கரமாக பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுற்றி இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமான பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சே, யாரா அவன் இப்படி பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க, ப்ரூஸ் வேன் விடுற ஒவ்வொரு பஞ்சுக்கும் ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஒவ்வொரு ஷாட்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அண்ட் அவன் பஞ்ச் பண்ண ஃப்ளாஷ்பேக்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஷாட்டாக நமக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பசங்க எல்லாருமே ஜூக்கு போயிருப்பாங்கல்ல, ஸோ ஜூவில் இப்போ எல்லாருமே அந்த சிங்க கூண்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. சிங்கம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அதை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம தாமஸ்
தாமஸ் வேன் அந்த இடத்துல பசங்களா இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு. அப்போ நம்ம ப்ரூஸ் இவனுக்கு இங்கே ஒரு வாழ்க்கை இருக்குது புரிகிற மாதிரி சொல்லு ப்ரூஸ். இவன் இந்த இடத்துல ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தூங்குறான். இவனுக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு 3 பிரைம் ரிப்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இவன் எதுக்கண்டுமே பயந்தது கிடையாது. ஆமாம் உண்மைதான், இது வரைக்கும் இவனால் யாருமே பாதிக்கப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஏன்னா அவன் ஸ்கூலுக்கு போக தேவையில்ல. ஏய் நான் உன் அப்பா மட்டும் கிடையாது, நான் உன் டீச்சர். உங்கள் கூட சும்மா விளாட்னேன் மிஸ்டர் வேன். சரி விட உன்னை மன்னிச்சிட்றேன். இன்றைக்கி நைட்டு படத்துக்கு போகிறதுக்கு நீ எக்ஸைட்டாக இருக்கியா? நான் இன்றைக்கி நைட்டு நல்லா தூங்குறேன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக படத்துக்கு வந்தே ஆகணுமா? நீ வந்தே ஆகணும், அது ஒரு நல்ல படம். நீ நான் உங்கள் அம்மா எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி படத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல டக்குன்னு சைடில் ஏதோ ஒரு சத்தம். அட கடவுளே அப்படின்னு நம்ம தாமஸ் வேன் சொல்கிறாரு. எஸ் இது தாமஸ் வேன், இதுதான் நம்ம ப்ரூஸ் வேனோட அப்பா. இந்த யூனிவர்ஸில் அவர் ஒரு டீச்சராக இருந்துகிட்ருக்காரு. அண்ட் பேட்மேன் பஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தார்ல, அட்லாஸ்ட் ஒரு வழியாக பஞ்ச் பண்ணி அந்த பஞ்சிங் பேக்கையும் மொத்தமாக பிச்சு அடிஞ்சிட்டாரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தோளில் பாம்பையும் கையில் முதலையும் வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். உண்மையா அப்படின்னு சொல்லி அவன் பார்க்க சாரி வேலன் அப்படின்னு சொல்கிறாரு. எஸ் இங்கே இருக்கிறது வேலன் ஜோன். சரி விடு, பேக்குக்கு 90 மண்ணுக்கு 30 அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மண்ணு பேக்கோடு தானே வருது? மண்ணு பேக்கோடு தான் வருது, ஆனால் நான் க்ளீன் பண்ணல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. நீ இதுங்களே அதுக்கடா கூடயே வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ப்ரூஸ் வேன் கேட்குறாரு. இந்த இடத்த நான் வேலன் ஸ்கேல்ஸ் ஆஃப் காத்தம் அப்படின்னு சொல்லலான் இருக்கேன். அண்ட் எனக்கு எக்ஸாட்டிக் பெட் லைசன்ஸுமே வந்துருச்சு அப்படின்னு ஹோசி சொன்னான். அதனால் நான் இதுங்களெல்லாம் என் கூடவே வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோசின்றது அவர் சொல்கிறது வேறு யாரும் கிடையாது, பெண் குழந்தை தான். ஹோசியா அவன் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மாட்ட தான் போகிறான் அப்படின்னு ப்ரூஸ் வேன் சொல்கிறாரு. ஏய் நீ இந்த நேச்சர் ஷோலாம் பார்த்தது கிடையாது? பெண்குயின் அதுங்களோட மொட்டையை அழகாக மறைக்குமா? பத்தாவதுக்கு அவன் நம்ம பையன்டா. அண்ட் முக்கியமான விஷயம் அப்படின்னு வேலன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர, என்னால் முடியாதுன்னு டக்குன்னு ப்ரூஸ் சொல்லிடுறாரு. ஏய் நீ போக்கர் கேம் விளையாடுறதுக்கு பல மாதமாக வரலடா, எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. எட்டி, ஆர்வி, ஓஸ் எல்லாருமே இருக்காங்க. ஏன் செரீனாவை கூட நாங்கள் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்ல, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ப்ரூஸ் வேன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அட்லீஸ்ட் இன்றைக்கி நீ டவுன் ஹாலுக்கு போறியான்னு சொல்கிறா அப்படின்னு வேலன்னு சொல்ல, நான் எனக்கு காசு வந்த உடனே உனக்கு புது பேங்க் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ப்ரூஸ் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. கமாண்ட்ரா நீ டிவி பார்த்தியா இல்லையா? அந்த பார்ட்டி அனிமல்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வெளியே அவனுக்கு அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்கானுங்கடா. நேற்று அவனுக்கு என்ன பண்ணாங்கன்னு டிவியில் பார்த்தல, அதை பார்த்தாலே எனக்கு வாந்தியே வந்துருச்சு அப்படின்னு அவன் வேலன் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ப்ரூஸ் வேன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இவனுக்கு என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு வேலன் பார்த்துக்கிட்டு இருக்க. ப்ரூஸ் நான் உங்ககிட்ட தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான் வேலன். கட் பண்ணி சைடில் ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. எஸ் நம்ம ப்ரூஸ் வேனோட ஃப்ரெண்ட்ஸும் சின்ன வயசுலேருந்து எடுத்த அந்த ஒரு ஃபோட்டோ. அதை பார்த்துட்டு இது நம்ம வீடுடா, அது ஆபத்தில் இருக்குது, யாராவது அதை காப்பாற்றணும்டா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே இப்போ கட் பண்ணி ஒரு கப்பலை காட்டுறாங்க. கப்பலுக்குள்ளே பயங்கரமாக பார்ட்டி போயிட்டுருக்கு. ஸ்விம்மிங் பூலில் ஏதோ ஒன்று குட்டி குழந்தை உட்காந்துட்ருக்கு. அண்ட் ஒரு லேடி ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே யாரோ 2 பேர் உட்காந்து பார்ட்டி அனிமலோட அந்த ஒரு கேங் லீடர் ரோமன் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா இதுக்கு மேலே சத்தமாக வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் நக்கலாக கேட்க, ஏன் இன்னும் சத்தமாக வைக்கலாமே அப்படின்னு சொல்லி மியூசிக்கை பார்த்தீங்கன்னா இன்னுமே சத்தமாக வச்சிடறான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவன் மியூசிக் காலேஜில் PhD வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, சீரியஸாக வாட சொல்கிறேன்? ஆமாம் சீரியஸாக தான் சொல்கிறேன். ஏன்டா இங்கே என்ன திருவிழா வாட நடக்குது அப்படின்னு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க. ஆமாம் திருவிழா தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுமே நக்கலாக பதில் சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அந்த ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் அடிச்சிட்டு இருந்த பொண்ணு, ஹேரோ நீங்கள் வரலையா பேபி அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ அந்த 2 பேரில் ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறான். நிறையவே பொருளி போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த பார்ட்டி அனிமல்ஸ்ன்றவங்களாம் ரொம்ப ஓவராக தானே இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க. தெருவில் போகிற வரவங்க சின்ன குழந்தைங்க பொண்ணுங்கன்னு எல்லாத்தையும் கொண்டுட்ருக்கீங்க. இங்கே நிறைய ரூல்ஸ் இருக்குடா, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவன் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு சைடில் யாரோ பார்த்தீங்கன்னா வந்து ரோமன், ரோமன் நீ எப்படா டான்ஸ் ஆட வர போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, மிஸ்டர் மரோனி, மிஸ்டர் ஃபால்கன் நீங்களும் வரீங்களா, நாம் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கூப்பிட, எஸ் இங்கே இருக்கிற 2 பேர் பார்த்தீங்கன்னா மெரோனி அண்ட் ஃபால்கான் தான். அண்ட் இதை அவன் சொன்ன உடனே, மணி விடிய காலம் 3ஆவதுடா, முதல்ல இந்த பாட்டை ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்குங்கடா அண்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறத கேடுறா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியா சரி சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னு அவனுமே சொல்ல, நாங்கள் நிறையவே பொருளியெல்லாம் கேட்டோம், நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான், நீ உலகத்துலேருந்து ஏகப்பட்ட ஆட்களும் கூட வச்சுட்டு இருக்கியாமே, அண்ட் உனக்கு குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இருக்காமே, உனக்கு இந்த இலுமினாட்டி கூடலாம் தொடர்பு இருக்காமே, என்ன கருமமோ. ஆனால் உண்மை என்னென்னா நாங்கள் இங்கே 150 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உனக்கு தெரியுமா? இந்த நகரத்துக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது, அதுதான் எங்கள் வரலாறு, நீ முதல்ல அந்த வரலாறை மதிக்கணும். அவன் சொல்கிறது உண்மைதான், எங்களுக்கு இங்கே நிறையவே பிரதர்ஸ் அண்ட் கசின்ஸ் ஊர் முழுக்க இருந்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் முதல்ல நீ இந்த போட்டை தூக்கிட்டு இந்த ஊரையே காலி பண்ணிட்டு கிளம்பிடு, இல்லைனா நீ செத்தடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. சைடில் அந்த குளிச்சுட்டு இருந்த அந்த பொண்ணு, பேபி அவங்களுக்கு அந்த மாஸ்க்கை காட்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. நல்ல ஐடியா தான் ஸ்வீட்டாக. நண்பர்களே நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, வரலாறை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நாம் இந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அண்ட் அதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற நிறையவே மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா அவன் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ ஏகப்பட்ட அந்த மாஸ்க் அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. இறந்து போன பெரிய பெரிய ஆட்களோட மாஸ்க்கை அந்த இடத்துல பதப்படுத்தி வச்ச மாதிரி வச்சுருக்காங்க.
அதில் ஃபஸ்ட்டு சாக்ரட்டிஸோட மாஸ்க், இன்னொரு பக்கம் இருக்கிறது மார்ட்டின் லூத்தரோட மாஸ்க், இன்னொரு பக்கம் இருக்கிறது ஜார்ஜ் வாஷிங்டனோட மாஸ்க் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது அண்ட் கடைசியாக அங்கே இருக்கிறது மிஸ்டர் மரோனி உங்கள் பிரதரோட மாஸ்க் அண்ட் மிஸ்டர் ஃபால்கோன் அது உங்கள் கசினோட மாஸ்க் அப்படின்னு 2 மாஸ்க்கை காட்டி அவங்களும் முகத்தையுமே பார்த்தீங்கன்னா இங்கே பதப்படுத்தி வச்சுருக்காங்க. ஐ மீன் இறந்து போன மனுஷங்களோட அந்த ஒரு முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த தோலை உரி எடுத்து அதை மாஸ்க்காக செஞ்சு வச்சுருக்கான் போல். அதை இங்கே காட்டிகிட்டு இருக்கும் போதே அங்கே ஒரு குட்டி குழந்தை இருந்துச்சுல, அது குட்டி சத்தா மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி இவங்க 2 பேரையுமே டக்குன்னு போட்டு தள்ளிடுறா. அண்ட் இப்போ அவனும் அந்த பொண்ணும் சேஸ் பண்ணிட்டு பாட்டை ஆன் பண்ணுறா அப்படின்னு சொல்லி திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஃபுல்லாகவே நியூஸில் பார்ட்டி அனிமல்ஸை பற்றி தான் முழுக்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட இடத்துல மனுஷங்க பார்த்தீங்கன்னா கொத்தாக செத்து கிடக்குறாங்க. அதுக்கு காரணம் இந்த பார்ட்டி அனிமல்ஸ் தான். அண்ட் நியூஸில் இன்றைக்குமே 6 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. யாரா இந்த மிருகங்க? இந்த பார்ட்டி அனிமல்ஸ் எங்கிறதோ வந்து நம்ம ஊரையே சூறையாடிக்கிட்டு இருக்காங்க, ஆளுங்களையெல்லாம் வெட்டி வீசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரா தடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி அவங்க நியூஸில் பேசிக்கிட்டு இருக்க சைடில் நம்ம ப்ரூஸ் பேட்மேன் மாஸ்கை போட்டுட்டு ரெடி ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் அங்கேருந்து இப்போ அவன் கிளைட் பண்ணி போயிட்டுருக்கான். அடுத்து ஒரு பெரிய பார்ட்டி ஹாலில் நம்ம மேயர் பார்த்தீங்கன்னா அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே மேயர் வேறு யாரும் கிடையாது, நம்ம கார்டன் தான். கமிஷனர் கார்டன் இந்த இடத்துல மேயர் கார்டனாக இருந்துட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற எல்லாருமே மேயர்னு கூட பார்க்காம அவரை போட்டு கிளிகளையும் கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் யாராவது ஒருத்தரை மட்டும் கேள்வி கேளுங்க சார், நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் போலீஸ் ஆஃபீஸராக வேலை செஞ்சுருக்கீங்க கார்டன், அதனால தான் நாங்கள் உங்களுக்கு மேயராக இருக்க சான்ஸ் கொடுத்தோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மேயர் ஹில்னால அட்லீஸ்ட் நாங்கள் சாகாமையாச்சும் இருந்தோம். மேயர் ஹில் வந்துட்டு ஒரு மோசமான ஆள் தான், பட் ஸ்டில் அவன் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்தான், அவன் திருப்பி சண்டை போட்டான் அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம மேயருக்கு எதிராக பேசிகிட்டு இருக்க, நாங்களும் சண்டை போட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு என்ன பிரச்சனைனே இன்னும் முழுசாக தெரியல அப்படின்னு சொல்லும்போது கூட்டத்தில் இருந்த ஒரு வயசானவர் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு, நான் 27வது தெருவில் ஒரு டெய்லர் ஷாப் நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் 71 வருஷமாக அங்கே நடந்து தான் போயிட்டுருக்கேன், இது வரைக்கும் 18,302 தடவை நாங்கள் நடந்து போயிருக்கேன், ஆனால் என்றைக்குமே நான் பயந்தது கிடையாது, ஆனால் இப்போ எனக்கு பயமாக இருக்குது, அந்த பக்கமே என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்டு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்க, வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃப்ரெட் இருந்துட்டு உள்ளே இருக்கிற பயத்தை என்னால் உணர முடியுது. அண்ட் எல்லாரையுமே என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அந்த பார்ட்டி ஹாலுக்கு வெளியே இருக்கிற பக்கத்தில் ஒரு பில்டிங் மேலே நின்றுட்டு அந்த பில்டிங்க்கு வெளியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா பார்ட்டி அனிமல்ஸ் எல்லாருமே இப்போ அந்த பில்டிங்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக போயிட்டுருக்காங்க. ஏப்ஸ்கல்ல போட்டுட்டு கையில் கன்னை வச்சுக்கிட்டு இங்கே ஏதோ பயங்கரமாக ஒன்று நடக்க போதுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்க, பெனிமோத் ரிப்போர்ட்டிங் சார், பார்ட்டி அனிமல்ஸ் எல்லாருமே ஹெவி ஆர்ம்டாக வந்துட்டு இருக்காங்க, இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்க, நிறைய உயிரிழப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது சார், நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போயிடுவேன் அப்படின்னு ஆல்ஃப்ரெட் சொல்ல, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பெர்மிஷன் டினைட், என்ன நடந்தாலும் நீ வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும் ஆல்ஃப்ரெட் அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேயர் கார்டன் ஸ்டில் அவங்கள சமாதானம் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அமைதியாக்குற மாதிரி தெரில. போலீஸ் இதை தடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மேயர் கார்டன் சொல்ல, போலீஸாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்டேஷனையே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ தான் கொளுத்துனானுங்க, போலீஸால் ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பக்கத்தில் இருக்கிற புல்லாக் பார்த்தீங்கன்னா அவரோட கையை முறுக்கிறாரு. அவர் கோவத்தில் இருக்காரு, புல்லாக் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு மேயர் கார்டன் பார்த்தீங்கன்னா புல்லாக்கா பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்த்தா வேணுமே இருந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் இப்போ மக்களை எகைன் சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, அந்த பார்ட்டி அனிமல்ஸும் இதுக்கு தான் ஆசைப்படுறானுங்க, நாமளே நமக்குள்ளே சண்டை போடணும், நம்ம பயப்படணும் அப்படின்னு தான் அவனுங்க ஆசைப்படுறானுங்க, நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை அவனுங்க உடைக்க பார்க்குறானுங்க. மேயர் கார்டனோ கமிஷனர் புல்லாக்கோ மட்டும் கிடையாது, நாம் மக்கள், நாம் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சிட்டியை பாதுகாக்கணும், நாம் எல்லாம் சேர்ந்து தான் இந்த சிட்டியை பாதுகாக்கணும், அந்த கில்லர்ஸை தடுக்கணும், நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த சிட்டியை. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஒரு பாம்பு வெடிச்சு அந்த கதவே வெடிச்சிருது. அந்த பார்ட்டி அனிமல்ஸை சேர்ந்த ஒரு 3 பேர் உள்ளே வந்துடுறாங்க. அம்மா மேடம், நம்ம எல்லாரும் சேர்ந்துன்னு ஏதோ சொன்னீங்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாக போகிறோம் அப்படின்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டி அனிமலை சேர்ந்தவர் அங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் கன்னை காமிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அண்ட் மேயர் கார்டன், என்ன பாரு, உனக்கு நான் தானே வேணும், என்கிட்ட டீல் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பார்ட்டி அனிமல் மெம்பர் ஹாய் ஜிம்மி, பாய் ஜிம்மி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சடன்னு சுட ஆரம்பிக்கிறான். அதில் கமிஷனர் கார்டனுக்கு சில குண்டடியுமே பட்டுருது. பக்கத்தில் இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவன் வேறு யாரும் இல்லை, அவங்க பொண்ணு தான். அவங்க வந்து பார்க்க எல்லோரும் இங்கே இந்த இடத்துல காப்பாற்றிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த பார்ட்டி அனிமல்ஸை சேர்ந்த ஒருத்தன், ஏன்பா யாருக்காவது உயிர் வேணும்னு ஆசை இருக்கா, எங்கிட்ட வந்து கெஞ்சுங்கப்பா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா யாரும் இல்லையா, அப்போ எல்லாரையும் போட்டு தள்ளுற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவங்க பின்னாடி இருந்து ஏதோ ஒன்று வந்து அவங்க 3 பேர்த்தையும் அப்படியே வெளியே இழுத்து போட்டுருது. பார்க்குறதுக்கு அது ஏதோ ஒரு டென்டக்கல் மாதிரி இருந்துகிட்ருக்கு. என்ன கருமண்டா அது அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்க, வெளியே நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க ஆட்கள். அண்ட் அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் அங்கே வந்துட்டு நமக்கு இன்னும் செக்யூரிட்டி தேவை அப்படின்னு சொல்லி பார்க்க, வெளியே பார்த்தீங்கன்னா யாரோ இருக்கிறத பார்த்து அவங்க பயப்படுறாங்க. அண்ட் வெளியே இருக்கிறது நம்ம பேட்மேன் தான்.
என்ன நடந்தாலும் சரி இந்த கதவை மட்டும் திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கதவை லாக் பண்ணிடுறாங்க. அண்ட் பென்னிவர்த் இது எல்லாத்தையுமே மேலே நின்று ஸ்டில் பார்த்துட்டு தான் இருக்காரு. பென்னிவர்த் ரிப்போர்ட் பண்ணு, கேஷுவலிட்டி கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்ல, யாரும் இல்லை சார், அந்த அதர் பிளேயர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவனோட மிஷனுக்கு தடையாக இருந்தானா நீ எங்கேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, காப்பி அப்படின்னு இப்போ ஆல்ஃப்ரெடுமே சொல்லிடுறாரு. அண்ட் இப்போ அந்த பார்ட்டி அனிமல்ஸை சேர்ந்தவனுங்க குழப்பத்தோடு பார்த்துட்டு இருக்க, என்னடா யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் மேலே இருக்கான்டா அவனை சுடுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே இப்போ சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க பேட்மேனை. ஒரு புல்லட் கூட பேட்மேனை எதுவுமே பண்ணல. அண்ட் பேட்மேன் மேலேருந்து ஒரே ஒரு ஸ்மோக் பாம்பை மட்டும் போட்டு அவனுக்கு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுறதுக்கு இறங்குறாரு. அண்ட் முன்ன டென்டக்கல்ஸ் மாதிரின்னு சொன்னல, அது வேறு எதுவும் கிடையாது, நம்ம பேட்மேனோட அந்த ஒரு கேப் தான். அந்த கேப்பே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன், ஒரு டென்டக்கலாக யூஸ் பண்ணி சுற்றி இருக்கிற அத்தனை பெரிய தூக்கி போட்டு பொழந்து கட்டுறாரு. அண்ட் இது எல்லாத்தையுமே ஆல்ஃப்ரெட் மேலே நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்ஃப்ரெட் ஸ்டில் அதை பார்க்கும்போது அந்த அதர் பிளேயர் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறானா அப்படின்னு கேட்க, டேட்டாவை கேதர் பண்ணிட்டு தான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் ஆல்ஃப்ரெட் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு தான் இருக்காரு. அண்ட் அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேனை பாராட்டிக்கிட்டு இருக்காரு. டேய் நீ பயங்கரமாக தான்டா இருக்க, வேகமாக இருக்க, ஸ்டெடியாக இருக்க, அண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க, நீ ரொம்ப நாளாக இதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த போல். ஆமாம் இதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ நல்ல ட்ரெயின்டாக இருக்க, உனக்கு மிக்ஸ்டு மாஸ்டர் தெரிஞ்சிருக்கு, மொய்தாய், பிஜேஜே, அண்ட் நீ ஒரு ஸ்ட்ரைக்கராக இருந்துகிட்ருக்க, எல்லா மார்ஷியல் ஆர்ட்டையும் பிளெண்ட் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, ரொம்ப ப்ரூட்டலாகவும் இருக்க, பட் ப்ரிசைஸாக இருக்க. அவனுங்க கால் உடையிறது, கை உடையிற சத்தம்லாம் எனக்கு இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கு. நீ அவனுங்களுக்கு ஒரு மெசேஜ் அமைச்சிக்கிட்டு இருக்க இல்லை, அண்ட் இதை நீ ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ட் அந்த கத்திகளுமே பயங்கரமாக இருக்குது, நீ எதையுமே மிஸ் பண்ணல, ஆனால் யாருமே உயிர் போகலை, ஸோ நீ எல்லாத்தையுமே தெரிஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் நினச்சிட்டே இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா பாட்டியம்மஸ் கேக்லேருந்து திடீர்னு ஒரு தடியம் ஒருத்தன், டேய் நான் அகருங்கடா அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கேன். கையில் ரோலெக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புச்சர் நைஃபை எடுத்துகிட்டு வந்து, டேய் என்னோட இந்த கை நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட பேரை கொண்டிருக்கு, ஒழுங்காக வழியை விடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பேட்மேன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கையில் இருந்த ஒரு ஸ்டாஃப் எடுத்து அவர் நெஞ்சில் இருந்த அந்த பேட் சிம்பிளை எடுக்கிறாரு. பார்த்தா அதை ஒரு பேட்டில் ஆக்ஸுங்க, பேட் சிம்பிளே மனுஷன் பேட்டில் ஆக்ஸாக மாற்றி வச்சுருக்காரு. அண்ட் இப்போ அந்த பார்ட்டி நியூஸை சேர்ந்த தடியம் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேனை வெட்டுறதுக்காக கத்தி எடுத்துகிட்டு ஓங்கி வரும்போது அவன் கை துண்டாக போயிடுது. டேய் உன்ன அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே இருக்க. இது அவங்களால திரும்ப ஒட்ட வைக்க முடியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பக்கம் ஒரு 3 பிளாக் தள்ளி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது சவுத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லை ஈஸ்ட்லையா, எனக்கு உடனே ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனால் நானாக இருந்திருந்தா இந்நேரம் ஓடி இருப்பேன். மற்ற எல்லாத்துக்கும் நான் ஒன்று தான் சொல்லுவேன், என் வழியை விட்டு நகருங்கடா அப்படின்னு சொல்லி பேட்மேன் கத்தி அவளோட ஃபுல் ரூபத்தை காட்டுறாரு. முதுகு பூரா ஸ்பைக்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கு. அவர் பார்த்து பயந்து அந்த பார்ட்டி அனிமல்ஸ் டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. இதை பார்த்தா ஆல்ஃப்ரெட், நீ பயங்கரமான ஆள் தான்டா, ஆனால் உண்மையாகவே நீ டாக்டிஷியனாக இருந்தால் அவங்களுக்கு அங்கேயும் ஒரு ட்ராக் இப்போ வச்சிருப்பியே அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு பாம்பு வெடிக்குது. நம்ம ஆல்ஃப்ரெட்க்கு ஆர்டர் கொடுக்குறவங்க, பென்னிவர்த் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, சேட்டலைட் இமேஜில் பார்க்குறது எனக்கு எதுவுமே சரியா படலை, நீ எங்கேஜ் ஆகு சரியா அப்படின்னு சொல்ல, காப்பி தட் அப்படின்னு சொல்லி ஆல்ஃப்ரெடுமே எங்கேஜ் ஆயிடுறாரு. அண்ட் ஃபுல்லாகவே கலவரமாக இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் பேட்மேன் அங்கே இருக்கிற ஒரு ஏப்ஸ்கல் மாஸ்க் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க, ஏய் அசையாது அப்படியே இரு, இது என்ன சத்தம் தெரியுமா, DC-34 ஆட்டோமேட்டிக் ஷாட் கன். இந்த உலகத்திலே மொத்தமாகவே இந்த மாதிரி 3 கன் தான் இருக்குது, நீ கன் சுமட்டுற நேரத்தில் உன் மூளையை செதறிடும் அப்படின்னு சொல்ல, பேட்மேன் டக்குன்னு பின்னாடி ஒரு கிக்கை விட்டு அந்த கன்னை அவர் தூக்கிட்டு போயிடுறாரு. அண்ட் விடிஞ்சுது. அடுத்த நாள் ஃபுல்லாகவே இதுதான் பேச்சு, யார் அந்த பேட்மேன், உண்மையிலேயே நீ யார், ப்ரூஸ் வெயின் அப்படின்னு. ஆல்ஃப்ரெட் ப்ரூஸ் வெயின் தான் பேட்மேன்ன்றதை எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாரு. நீ நல்லாவே மறைஞ்சு தான் இருக்க, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ ஒரு சாதாரண 24 வயசாகுது, அம்மா சோஷியல் ஒர்க்கர், அப்பா ஒரு டீச்சர், நீ கிரைம் வேலியில் வளர்ந்துருக்க, சின்ன ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு ஒரு டைட்டான குரூப் தான், நீ ஒரு புத்திசாலி, ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலியாக தான் இருந்திருக்க, உன் பேரண்ட்ஸ் உன் ஐக்கியூவை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீ ஜீனியஸ் லெவலில் பாஸ் பண்ணியிருக்க, நீ 5th கிரேட் படிக்கும்போது ஸ்டூடெண்ட்டாக ஒரு இன்ஜினியரிங் காம்படிஷனில் ஒரு கொலாப்சிபிள் பிரிட்ஜை கண்டுபிடிச்சிருக்க, அதில் நீ ப்ரைஸுமே அடிச்சிருக்க, அந்த ப்ரைஸ்க்கான விளைவா உன்னை அவங்க காத்தம் ஜூக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, உன்னை மட்டும் இல்லை உன் மொத்த கிளாஸையும் சேர்த்து. அங்கே தான் இது எல்லாமே ஆரம்பிச்சது. அப்படியே இப்போ ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஜூவில் திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சுல, என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒரு கில்லர் ஜூவில் இருக்கிற எல்லாரையுமே துப்பாக்கி வச்சு பட்டுன்னு சுட்டு கொண்டுக்கிட்டு இருக்கு. நம்ம தாமஸ் வேன் அங்கே இருக்கிற பசங்க எல்லாத்தையுமே காப்பாற்றுறதுக்காக எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே போங்க, அந்த பேட் ஹவுஸ்க்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த பேட் ஹவுஸ்க்குள்ளே அமைச்சிடுறாரு. ஆனால் அவர் மட்டும் வெளியவே இருந்துடுறாரு. அப்பா உள்ளே வாங்க, அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி ப்ரூஸ் வேன் கத்திக்கிட்டே இருக்க, ப்ரூஸ் என்ன நடந்தாலும் சரி கதவை திறக்காது அப்படின்னு தாமஸ் வேன் சொல்லிட்டு கதவை சாத்திடுறாரு. அண்ட் அடுத்து ஒரு புல்லட் சத்தம்.
கட் பண்ணி எகைன் இங்கே வந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் உன்னையவே நீ இழந்துட்ட. இந்த உலகமே உனக்கு பிடிக்கல. நீ பயங்கர கோவத்தில் இருந்துகிட்ருக்க. நீ ஸ்கூலுக்கு போய் ஸ்காலர்ஷிப் வாங்கி ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் சேர்ந்துருக்க. ஆனால் அங்கேருந்து உனக்கு கொஞ்ச நாள்லேயே நீ அடிபட்டுருச்சுன்னு திரும்ப வந்துட்ட. உன் எக்ஸ்ரேலாம் நான் பார்த்தேன். உன் இன்ஜுரியை நீ ஃபேக் பண்ணியிருக்க. டியூட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் நீ இதை பண்ணியிருக்க. ஆனால் எதுக்காக? உனக்கு நல்ல திறமை இருந்தோம். நீ ஏன் இங்கே இருக்கணும்னு நினைக்கிற? போன ராத்திரில் நடந்த சண்டைகளுக்காக உன் திறமைகளை நீ சேவ் பண்ணியிருக்கியா? நீ அப்ளைடு மெக்கானிக்ஸ் படிச்சிருக்க, கெமிஸ்ட்ரி படிச்சிருக்க, கிரிமினல் சைக்காலஜி படிச்சிருக்க, மிலிட்ரி தியரி படிச்சிருக்க, சோஷியோ கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரின்னு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் தான் நீ திரும்ப வீட்டுக்கு வந்திருக்க. நீ காத்தமுக்கு திரும்ப வந்து பவர் கிரிட்டில் வேலை செஞ்சுருக்க. அப்புறம் வாட்டர் டிபார்ட்மெண்ட், அப்புறம் சானிடேஷன், அதுக்கப்புறம் சிட்டி ஹாலில் இன்டர்னாக போயிருக்க. பப்ளிக் பாலிசி, மேக்ரோன் மைக்ரோன் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே கற்றுக்கிட்டு இந்த சிட்டியை நீ கற்றுருக்க. உன் பாடி பிரெயின்னு நீ எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணியிருக்க. ஒவ்வொரு மூளை முடுக்கையுமே கவனித்து நீ வேலை பார்த்துருக்க. அதுக்கப்புறம் நீ உருவாக்க ஆரம்பிச்சிருக்க. இந்த காத்தம் சிட்டியில் நீ ஏதோ ஒன்று உருவாக்கியிருக்க ப்ரோஸ். அண்ட் உண்மையிலேயே அது ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் உன்ன மாதிரி ஆட்கள் நிறைய பேரை நான் இதுக்கு முன்னாடி டேக் டவுன் பண்ணியிருக்கேன். நகரங்களில், காடுகளில், பாலைவனங்கள்னு இந்த உலகம் முழுக்க ஒன்று மாதிரி ஆட்களை நான் பார்த்துருக்கேன். நீங்களாம் குருசேடர்ஸ். அண்ட் அவங்க எல்லாருக்குமே ஒரு பலவீனம் இருக்கும். உன்னோட பலவீனம் அங்கே உட்காந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அங்கே இருக்கிறது நம்ம மார்த்தாவேன், ப்ரூஸ்வேனோட அம்மா. ப்ரூஸ், சீரியஸாக வாடா, உன் அம்மாவை இப்படி தான் விட்டுட்டு போவியா? ஊருக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை நடந்துக்குன்னு தெரியும்ல அப்படின்னு அவங்க சொல்லும்போது, சாரிம்மா ஜூக்கு போயிட்டு வந்தேன், அதனால தான் லேட் ஆகிடுச்சு. பார்ட்டி ஹாலில் நைட்டு ஏதோ பயங்கரமாக பிரச்சனை நடந்துச்சாமே, உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது, சேச்சே எனக்கு ஒன்றும் ஆகலை, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்ஃப்ரெட் தூரமாக ஒரு இடத்துல நின்று மறைஞ்சி இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அவங்க பார்த்துட்ருக்க. ஆல்ஃப்ரெட், என்னால் இந்த இடத்துல உன்னை கொல்ல முடியும், இதைத்தான் நான் செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது, அவர் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. அவங்களோட பொண்ணுக்கிட்ட இருந்து தான், ஜூலியா கிட்டேருந்து வந்திருக்கு. என்கிட்ட இனிமேல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜெல்லாம் அனுப்பிச்சிருக்கா. அப்படியே ஒரு ப்ரூஸ் வேனியும் பார்த்துட்டு, நீ வெறும் சின்ன பையன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அண்ட் இப்போ காத்தம்லேயே ஏதோ ஒரு உயரமான பில்டிங்கில் தான் நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்காரு. அந்த இடத்துல நின்றுட்டு அந்த ஸ்கல் மாஸ்க்கை பார்த்துட்டு, இந்த ஸ்கல் மாஸ்க் ஆரம்பத்தில் பார்க்கும்போது நான் ஏதோ ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காகவோ இல்லை பயன்படுத்துறதுக்காகவோ இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சர்க்கியூட்டே இருக்குது, இதில் வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கும்போது சைடில் ஏதோ ஒரு சட்டம் கேட்குது. என் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஆல்ஃப்ரெட் இந்த இடத்துக்குமே வந்துடுறாரு. புத்திசாலி தாண்டா நீ, உயரமான ஒரு பில்டிங்கில் தான் ஒளிஞ்சிருக்க. அண்ட் இதுக்குள்ள இருக்க எல்லா ஃபோர்ஸுமே ஒரு கம்பெனிக்கு சொந்தமானது. அங்கே இதுக்கு முன்னாடியுமே நீ வேலை பார்த்துருக்க. இந்த ராத்திரியோட உன் கதையை முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிஸ்டல் எடுத்துகிட்டு வர, ஆப்போசிட் நம்ம பேட்மேன் இவர்கிட்டேருந்து அடித்து அந்த ஷார்ட் கன்னையே வச்சுட்டு இருக்காரு. அவரோட பெட்டர்னு நினச்சிக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த கன்னை நம்ம ஆல்ஃப்ரெட்டுக்கு எதிராக அவர் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. சின்ன பையா, கன்னை என்கிட்ட கொடுத்துரு, நீ கொலகாரம் கிடையாது அப்படின்னு ஆல்ஃப்ரெட் சொல்ல, டக்குன்னு நம்ம பேட்மேன் அவர் முகத்தை பார்த்தே சுட்டுறாரு. ஆல்ஃப்ரெட்டுமே கீழே விழுந்துடுறாரு. எல்லாமே ரொம்ப வேகமாக நடந்துருச்சு. முதல் விஷயம், என்னோட ஷார்ட் கன்னை நீ நான் லைத்தெல்லாம் மாற்றி அதை ஒரு வழியாக கெடுத்து வச்சுருக்க. ரெண்டாவது, ஷூட் பண்ணிவிட்டு இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி அதை என்கிட்டயே போட்டுட்டு போயிருக்கேன். மூணாவது, நான் ஒரு சத்தம் கேட்டேன், என் பைக்கோட சத்தம். அப்படின்னா என்ன, ஆரம்பத்தில் காணாம பண்ண நம்ம ஆல்ஃப்ரெடோட பைக்கை இவர் தான் எடுத்து வச்சுட்டு இருந்திருக்காரு. நாலாவது, இங்கே மக்களை ஃபாலோ பண்ணுறன்னு ஒருத்தன் நீ மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த கண்ணாடியை உடச்சிட்டு 1000 ஹைட் பில்டிங்லேருந்து கீழே குதிச்சிடுறாரு. இவ்வளோ பெரிய பில்டிங்லேருந்து கண்ணாடியை உடச்சிட்டு நீ கீழே போய் எங்கே தாண்டா லேண்ட் ஆவ அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ஃப்ரெட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்துட்ருக்காரு. பார்த்தா ஒரு முகம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பேட்டராங்ஸாக இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பேட்மேன் அந்த வெப்பனை நான் லீத்தலாக மாற்றி முகம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டராங்ஸை ஷூட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. அண்ட் இப்போ பேட்மேன் அந்த கண்ணாடியை உடச்சிட்டு பைக் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறாரு. அண்ட் இதோட இஷ்யூ முடியுது. அடுத்து ஒரு எப்பிலாக் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த எப்பிலாகில் நம்ம ஆல்ஃப்ரெட் எகைன் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டைம் நான் அவனை கண்டிப்பாக பிடிச்சிடும் அப்படின்னு சொல்ல, புரிஞ்சுது, ஜஸ்ட் பார்ட்டி அனிமல்ஸ் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்ல, உன்னோட அந்த பழைய டார்கெட் இருக்கான்ல அவனை ஃபிலிப்பைன்ஸ் கிட்ட எங்கேயோ நாங்கள் தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, இது தொலைச்சிட்டிங்களா? 5 வருஷமாக நான் அவனை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவன் இதுக்கு முன்னாடி ஹென்ரி டக்கார்டு கூட ஃபேன்ஸில் படிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் கிட்ட ட்ரைனிங் எடுத்து அவங்களையுமே கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மணிலாவில் ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே ஒரு ஹெலிகாப்டர். அண்ட் அந்த ஹெலிகாப்டரில் பார்த்து ஒரு பணக்காரர் ஏற போகிறாரு. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜாக்கோ ஆர்த்தரோப்பா, அவன் பேர் என்னன்னு கூட யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ரொம்ப மறைவான பணக்காரனோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. டேய், ஜோக் அடிக்காதரா, ஏன் இப்போ வரப்போறாருல உலகத்திலே ஒன் ஆஃப் தி டாப் 30 பணக்காரங்கள்ல அவனுமே ஒருத்தன். ஆனால் இது வரைக்கும் அந்த ஆள் ஒரு தடவை கூட சிரிச்சதில்லை, ஒரு தடவை கூட. அதனால தான் எல்லாரும் அவனை கூப்பிடுவாங்க த ஜோக்கர்னு. அண்ட் அதோட இந்த இஷ்யூ முடியுது.